ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து உங்களுக்கே தெரியாமல் மற்றவங்களால வந்து பார்க்க முடியும். நீங்கள் உங்களுடைய லவ்வருக்கோ ஃப்ரெண்டுக்கோ சீக்ரெட்டாக அனுப்பக்கூடிய மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ், ஆடியோஸ், டாக்குமெண்ட்ஸ்னுட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்களால பார்க்க முடியும். அவங்களால பார்க்குறது மட்டும் கிடையாது, உங்களுடைய லவ்வருக்கு வந்து உங்களுடைய மொபைல்லேருந்து அனுப்பின மாதிரி அவங்களுடைய மொபைல்லேருந்து மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். நீங்கள் பர்சனலாக அனுப்பக்கூடிய ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய மொபைலில் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஈவன் உங்களுடைய கால் ஹிஸ்ட்ரி கூட அவங்களால பார்க்க முடியும். அதிலிருந்து நம்ம எப்படி சேஃபாக இருக்கலாம்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ், ஒர்க் ஆகுதா ஒர்க் ஆகலையா பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இது வந்து அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம சொல்கிற ட்ரிக்கை பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து ப்ளூ கலரில் இன்ஸ்டால்னு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி எப்படி உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து மற்றவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய மொபைலை வச்சு நான் உங்களுக்கு லைவாக செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட 2 மொபைல் இருக்குது. இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மொபைலோடைய வாட்ஸ்அப்பை தான் இப்போ என் கையில் இருக்கிற மொபைலுக்கு வந்து மாற்ற போகிறேன். ஸோ அதுக்கு வந்து என் மொபைலில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்கன்னு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இதில் வெப் ஸ்கேனர்னு இருக்கும். ஸோ அது வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா QR கோட் ஷோ ஆகும். இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணது பார்த்தீங்கன்னா மறுபடியும் மேலே QR கோடு ஒரு 4 கட்டமாக இருக்கும். அது மேலே வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அது மேலே கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா QR கோடு வந்து ஷோ ஆகும். அதுக்கு பக்கத்தில் மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கேன் கோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோன்னா ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என் கையில் இருக்கிற மொபைலில் ஜஸ்ட் அதை ஸ்கேன் பண்ணிட்டேன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் இருக்கிற வாட்ஸ்அப் வந்து அப்படியே என் கையில் இருக்கிற மொபைலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஸோ 2 மொபைல்லையுமே வந்து இந்த வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியுது பாருங்கள், லைவாக அந்த இது ஃபோனில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே தெரியுதா. இப்போது நான் என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். சென்ட் பண்ணோம்னா அப்படியே என் கையில் இருக்கிற மொபைலையும் வந்து சென்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபோட்டோஸ் நான் செலக்ட் பண்ணி சென்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சென்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இப்போ என் கையில் இருக்கிற மொபைலையும் சென்ட் ஆயிருக்கா. ஸோ இது எல்லாம் வேணும்னா என்னுடைய மொபைலில் நான் சேவும் பண்ணிக்க முடியும். இப்போ என் கையில் இருக்கிற மொபைலிருந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன் பாருங்கள். சேம் நம்பருக்கு நான் சென்ட் பண்ணதும் அவங்க அனுப்பின மாதிரியே என்னுடைய மொபைல்லேருந்து என்னால் வந்து அனுப்பவும் முடியுது. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அவங்களாலையும் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா அதுலேருந்து சேஃபாக இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு உங்களுடைய மொபைலில் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு மேலே ரைட் சைட் கார்னரில் 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 4th ஆப்ஷன் லிங்க்டு டிவைஸ்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து கூகுள் க்ரோம் இல்லை ஆண்ட்ராய்டு ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து மற்றவங்க பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே வந்து அவங்க பார்த்துட்ருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை வந்து லாக் அவுட் பண்ணணும். ஸோ அது மாதிரி நம்ம லாக் அவுட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, உங்களுடைய மொபைல் இந்த மாதிரி ஷோ ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது மேலே வந்து ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கீழே வந்து லாக் அவுட்னு ரெட் கலரில் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே பாருங்கள் இப்போ என் பக்கத்தில் என் கையில் இருக்கிற மொபைலில் இருந்த வாட்ஸ்அப் வந்து அப்படியே ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து மற்றவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்ருக்கீங்களே எந்த டைம்லையாவது போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே வந்து லாக் அவுட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து சேஃபாக இருக்கும். நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜஸ் எல்லாம் வந்து மற்றவங்க பார்க்காம இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நம்மளுடைய சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா அந்த வீடியோவுக்கு லைக்கை போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.